வேதம் சொல்லுகிறது 2 Corinthians 5 இப்படி இருக்க ஒரு கிறிஸ்து விழுந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைய ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவன் நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக மாற்றுகிறவரா இருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் கடந்த கால வாழ்க்கையவே எண்ணிக்கொண்டு அந்த வருத்தம், சஞ்சலம், அங்க உள்ள கவலைகள் இதிலேயே எண்ணிக்கொண்டு அவர்கள் எதிர்காலத்தை வீணடிப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனா அங்க தேவன் சொல்றாரு, நான் அதெல்லாம் மாத்துறேன் அப்படிங்கிறாரு. எப்படி அவர் மாற்றுகிறார்? புதிய சிந்தனையை கொடுக்கிறார், புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார், புதிய எதிர்காலத்தை கொடுக்கிறார். ஆங்கிலத்தில் இதே வசனம் இப்படியாக எழுதியிருக்கிறது, therefore if anyone be in Christ he is a new creature, all things are passed away, behold all things are become new. இங்கே behold என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். behold என்று சொன்னால் open your eyes and see, உடைய கண்களை திறந்து பார் என்ற அர்த்தம். என்ன கண்களை திறந்து பார்க்க வேண்டும்? தேவன் நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாக புதிய ஒரு காரியமாக மாற்றியிருக்கிறார் என்பதை நாம் இங்கே கண்களை திறந்து பார்க்க வேண்டும். அதை எண்ணி பார்க்க வேண்டும். பாருங்க, பழைய காலங்கள், கடந்த கால வாழ்க்கையில் நடந்த சோகம், வருத்தம் இதெல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் புதிதாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, ஒரு தகப்பன் பிள்ளை இருக்கிறாங்க, பிள்ளை சேத்துல விழுந்துட்டா, மண்ணில் பிறண்டுற அப்படிங்கிறதுக்காக நீ பிள்ளை இல்லைன்னு சொல்லி போறது கிடையாது. எந்த தகப்பன் சொல்றது கிடையாது. அவனை எப்படி புதிதாக மாற்ற வேண்டுமோ அவனை சரி பண்ணி குளிப்பாட்டி தண்ணியை ஊற்றி சோப்பு போட்டு அவனுக்கு நல்ல ஒரு புதிய ட்ரெஸ்ஸை கொடுத்து அவனை மறுபடியுமாக தன்னோடு கூட இணைத்துக் கொள்கிறார் தகப்பன். இதான் தகப்பன் அன்பு. தேவன் பாருங்க, அவர் கடவுளை மாத்திரம் கிடையாது, ஒரு நல்ல அப்பாவாகவும் நமக்கு இருக்கிறார். இந்த நல்ல அப்பா சொல்றாரு, உங்க வாழ்க்கையை புதிதாக மாற்றுவேன், உங்களுடைய எதிர்காலத்தை புதிதாக மாற்றுவேன், உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.